ஒரு பெத்த அப்ப நம்மள அடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கப்பா? என்ன சொல்றாங்கப்பா? அவன் நடக்கிறாங்க. மாலை வெச்சிடுமா அவனுக்கு வேலை ஆயிடுச்சு. எங்களை யாரும் தப்பி போயிருக்காக மாட்டோம் சார். செய்வே இல்லை சார். ஒரு தாய் தகப்ப தலை நிமிர்ந்து நடக்காம தலை குனிஞ்சு போறாங்களே, அதற்கு காரணமான பாவிகளா இருப்பதுனா இந்த நாட்டு எனக்கு 2 கண்கள் தானா? என் மக்கள் இருக்கிறார்களா? தேவையை யோகினி எனக்கு செய்வோம். பாவி, உன்னை பிள்ளையா பெற்றதை விட ஒரு பெண் குழந்தை பெற்றிருந்தா கூட நான் சந்தோஷம் அடைந்திருக்கிறேன். இந்த உக்கரட்ச மன்னன் பட மதுராபுரி ஆட்சி செய்கிறான் என்றால் நாட்டு மக்கள் அனைவருமே கையெட்டு கூப்பிடுவாங்கடா. அப்பேற்பட்ட என்னுடைய ஆட்சியிலே இந்த கருப்புடி வந்து விழுந்து விட்டது. கிடையாது. கூட சேர்ந்து அவனை சொல்லிட்டு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சாரா? தப்பு இல்லைங்க. நாட்டு மக்கள் எல்லாம் ஆயிரம் தான்
கம்சன் உங்களுடைய பிள்ளை. உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளும் பொறுப்பு இந்த கம்சனுக்குத்தான் உண்டு. டேய் கொடுக்க முடியாதுடா. உறுதியாக சத்தியமாக என் உயிர் இருக்கவே அவனுக்கு கொடுக்க மாட்டேன். உயிரே இருக்க வரை அவனுக்கு பலி கொடுக்க மாட்டேன். டேய் போடா டேய். டேய் டேய் ஒரு பெத்த அப்ப நம்மள அடிக்கறாங்க அம்மா. ஏய் என்னடா பாப்பா என்ன சொல்றேங்கப்பா? தெளிவா ஏய் என்ன சொல்றேங்கப்பா? அவன் நடக்கறாங்க. ஏய் மாள வெச்சிடுமா அவனுக்கு வேலை ஆயிடுச்சு. என்ன சொல்றேங்கப்பா? வயசான பாம்புக்கு அவ்வளவு விஷம் கட்டணும். ஏய் இது போல ஆளு போல. எல்லாம் பங்காளி. யார மேரி நீ குண்டாடி பெத்த அப்பா உயிரோடு இருக்கிற வரை ஏய் இந்த ராத்திரி ஆள முடியாது. ஏய் அவன் அறிந்திருக்கிறான். ஆமாடா அந்த நவரத்தின ரத்திர மகளி. ஏய் தந்தையே உன்னுடைய மகன் கத்து கேட்க. ஒக்கால ஓய்க்காரா. ஏய் ஏய் மரியாதையோடு பேச வேண்டும். ஒக்கால ஓய் அவுத்து போடுறான். ஏய் நாடியா இருக்க பசங்க ஏய் என்னடா அடிச்சுடுவோம். ஏய் நான் என்னடா தந்தையே ஏய் 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 ஒரு மரியாதை செய்யணும். ஏய் பாவி கத்த தந்தையே நானானு கூப்பிட்டா ஓடி வந்து கை கட்டி வாய் போட்டு நீக்கிற காவல்காரெல்லாம் கேவலமா பேசுற அளவுக்கு பெற்றெடுத்த தந்தையை வார்த்தை கேட்டேன். இருந்தாலும் உனக்கு பிறகு இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? ஏய் நான் அதெல்லாம் கேட்காதப்பா அது கேட்கக்கூடாதா? தந்தைக்கு பிறகு இந்த தலைவர் ஆள வேண்டும். வர முடியாது போடா வர முடியாது நாளை காலத்திலே என்ன செய்ய போறேன்? வர முடியாதுடா ராஜ்யத்தை ஆள வேண்டும். வர முடியாதுடா வர முடியாதுடா போடா முடியாது. வர முடியாதுடா ஏய் இறுதியாக தைக்கிறேன். ஏய் நான் தான் செத்தாலும் உங்களுக்கு நாட்டை பிடிச்சி விட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேனே உங்களால முடிஞ்சா என்ன பண்ணுமோ போகடா எங்களை யாரும் தெரியாது. ஏய் என் தலையில இருக்குது அதை கூட போட முடியாது ஆண்டவனா கடவுளே. உக்கிர சேனமண்ணா. சரி உங்க வயிறு வச்சா வாழ மாட்டேன் ஏய் நீ பேசுற. ஏய் நீ பேசுற. ஏய் நான் அப்படின்னா வயிறு வச்சா நீங்க உருப்பட மாட்டீங்க எவன்யா கேக்குறான்? நீங்க நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கட்டாடி உங்களுக்கு இப்ப வயசான பொண்ணை பாத்துக்கிற போல. ஏய் உக்கிர சேனமண்ணா. உங்களுடைய முகத்தில் இருக்கிறத விட பாதாள ஏய் காராகார சிறையில் அடைத்து வைக்க வேண்டும். ஏய் குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். 2 வருஷம் பாருன்னா அன்பார்ந்த நாடக கலா இந்த அழகான வேளையில் நன்றி வணக்கம். இந்த வேணுகோபால சுவாமி ராதா ருக்மணி சமதி வேணுகோபால சுவாமி அழகான நமது ஆணை பைத்துக்காரனா நான் அழகான நமது கிராமத்திலே அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான தேர் திருவிழா செய்து நன்றி இரு கிராமம் அப்படி நின்று சொல்றோம். அப்படி இரு போவாது மாற்றுவேன். இந்த மாபெரும் விழாவை கிருஷ்ணன் பிறந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும்
விழா குழுவினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், ஆலய தர்மகர்த்தா, நாட்டாண்மைதாரர்கள், நமது கிராம இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அடுத்ததாக தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என மனம் பெற வேண்டும். அப்படி மனம் பெற்ற அன்பு உள்ளம் நமது திருப்பத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கும் எங்களைப் போல கலை என்பர் சிறப்பான முறையிலே கரகாட்ட குழுவினர், அன்பு உள்ளம் கொண்ட நரசிம்மன் கரகாட்ட குழு அன்பு உள்ளங்களுக்கு மணி உரிமையாளர் மணி எங்கள் கலைக்குழுவுக்காக ரூபாய் 1001 வாரி வழங்கியிருக்கிறார்கள். எங்களை போன்ற கலை உள்ளம் இந்த திருப்பத்தூர் கிராமத்திலிருந்து வருகை தந்து எங்கள் கலையை வாழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கம். அதைத் தொடர்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பாப்பாங்குளம் கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் இது சபரி ஏஜென்ட்ஸ் சிறப்பாக வாழ வேடிக்கை வெடித்த சபரி ஏஜென்ட்ஸ் ஐயா அவர்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து குறுக்கண்ணாங்கிலிருந்து அருமை உள்ளம் கொண்ட ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய கலை என்பர் லோடு ஏஜென்ட்ஸ் அன்பு உள்ளம் கொண்ட ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் தம்பி பாராட்டிய ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். எனக்காக ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அதே போன்று பாரதிபுரம் நமது உத்திரமேரூர் அடுத்த பாரதிபுரத்திலே சிறப்பாக சுந்தர் அப்பு கேட்டரிங் சர்வீஸ் அன்பு உள்ளம் கொண்ட சுந்தர் எம்காம் அன்பு உள்ளம் கொண்ட சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் கேட்டரிங் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய அருமை உள்ளம் சுந்தர் அப்பு கேட்டரிங் சர்வீஸ் ஐயா அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். நீங்கள் கலைதேவி நாடக மன்றத்தில் ஆளும் பாடலும் நிகழ்ச்சி இப்போ ஆர்வகாலர்ல பேசிட்டு அடுத்ததாக இந்த மாபெரும் விழாவிலே பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். பேச மாட்டார். தீட்டாளம் அருகாமல் இருக்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட கோபி திருமலை என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் இதோ காமெடி நடிகராக நடிக்கக்கூடிய யுவராஜை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு கலைக்கு இப்படி குடும்பம் சொல்லு பிரபல மாட்டு வியாபாரி வின்சென்ட் சுரேஷ் எங்கள் கலைக்குழுவுக்காக ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். நன்றிமா. நன்றி ரொம்ப கேடுங்க. ஆனைப்பள்ளத்திலிருந்து வருகை தந்திருக்கும் ஃபார்மர் எஃப்பி இளைஞர் அணி கிரிக்கெட் ஃபுட்பால் சாரிடா ஒட்டுக்காட்டு சாரிடா ஃபுட்பால் வாலிபால் அருமை வீரர்கள் ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த அழகான மேடையிலே மகாபாரதத்தில் முதல் பகுதியாக வழங்கக்கூடிய கிருஷ்ணன் லீலை கம்சன் வதை கண்ணன் ஜலக்கிரீடை பகவான் கிருஷ்ணன் பிறப்பு என்ற பாரதத்திலே முதல் பகுதி ஆடிக்கொண்டிருக்கிறோம். இதோ கம்சன் வடமதுராபுரியை ஆளக்கூடிய எனக்கு இந்த நாட்டை பொறுப்பை கொடுக்க முடியாது என்று உரைத்து விட்டார். ஆகினால் அவரையோ சிறையில் அழைத்து வைத்து விட்டேன். சிறையிலே அழைத்து விட்டேன். இருந்தாலும் இது முதற்கொண்டு
மன்னர் இல்லாத நாடு சுடுகாடு. ஆகையால் கம்சராக இருந்த இவர் இந்த வடமதுராவதி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொல்ல தந்தையின் சிரசை விட உங்களுக்கு பொருத்தமாக கம்சனாக இருந்தனர். இந்த நாட்டை முடிச்சுட்டிக் கொண்டு இந்த அழகான செய்தியை என்னுடைய தங்கைகளுக்கு உரைக்க வேண்டும். தங்கை தேவகி ரோகிணி இருவருக்கு உரைக்க வேண்டும். ஆமாங்க. அண்ணன் அழைத்தார். சொல்ல வேண்டும்.